Hello and welcome to one and only Prabha. Homemade mixture எப்படி பண்றதுங்கிறது எங்க அம்மா இப்போ காமிப்பாங்க. இதெல்லாம் தான் தேவையான ingredients. Hi மம்மி. Hi. இப்போ நம்ம எப்படி மிக்சர் பண்ண போறோம் காட்ட போறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து கடலை மாவு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் ஓமப்பொடி பொடிய போறோம் கடலை மாவுல. பூந்தியும் பண்ண போறோம். அடுத்தது வேணுங்கிறது அவல், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, உப்பு சில்லி போட. ஓகே. அது ஓம வாட்டர் நான் ஓமத்தை ஊற வச்சிருக்கேன். ஓகே. இதுக்கு இந்த அவல் பேர் என்ன? அவல் கடையில வாங்குறதுக்கு என்ன மிக்சர் அவல்னு கேட்டா தருவேன். மிக்சர் அவல் கேட்டேன். இது நான் சால்ட் டு டேஸ்ட் சால்ட் கம்மியாகவும் போடலாம். பிகாஸ் நம்ம கடைசியாக சால்ட் போடுவோம் டெஃபினட்டாகவே. அதனால சால்ட்டும் காரமும் கம்மியாக போட்டாலும் தப்பு இல்லை. இது வந்து மாவு பிசையறதுக்கா? இது மாவு பிசையறது. இதில் நான் முதல்ல இந்த ஓமத்தை ஊற வச்சுருக்கேன். பிகாஸ் ஆஃப் ஓமப்பொடி அதில் ஓமம் போடுவோம். பட் ஓமத்தை போட்டால் உங்களுக்கு சில பேர் நாயில் புளிய வராது. அதனால் ஓமத்தை ஊற வச்சு இந்த ஓம வாட்டரை எடுத்துடுவோம். ஓ அப்படியா? ஆமாம். ஓகே. ஜஸ்ட் அது வந்து ஸ்மெல்லுக்கு. ஆமாம், ஓமத்தோட ஸ்மெல்லுக்கு. இப்போ இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணுறேன். சால்ட்டு, ஓம வாட்டர், காரப்போடு, சில்லி போடு மிக்ஸ் பண்ணிட்டேன். தண்ணி இதில் இப்போ நான் தண்ணி விட்டு பிசைய போகிறேன். இதுவும் சப்பாத்தி பேட்டர் கன்சிஸ்டன்சியா? இல்லை இல்லை இல்லை. தேங்காய் எல்லாம் புழிவோமே, தேங்காய் மூத்து சரம் அதெல்லாம் புழிவோமே, அது மாதிரி இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க எல்லாரும். லூஸாக இருக்கணும். இதில் போட்டது சால்ட்டு, சில்லி பவுடர், ஓமப்பொடிங்கிறதுனால ஓமத்தை ஊற வச்சு ஓம வாட்டரை விட்டுருக்கேன். அப்படியே ஓமத்தை போட்டேன்னா சிலப்போ நாழியில் புளிய வராது. ஏன்னா ஓமப்பொடி நாழிங்கிற ஓட்டை ரொம்ப பொடியாக இருக்கும். இதுதான் ஓமப்பொடியோட நாழி. ஓகே. இதை நம்ம இந்த நாழியில் போட போகிறோம். ஓமப்பொடி நாழி, இந்த முத்துசரம் நாழி எல்லாம் எல்லாரும் வீட்டில் வச்சுட்ருக்கீங்களா பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒன்று இந்த பழைய காலத்தில் இதெல்லாம் தான் வச்சிட்ருப்பாங்க. இது தேங்காய் பொடி நாழி. இப்போல்லாம் பழைய டிசைன்ஸ் வந்தாச்சு. இது நான் கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது. இப்போ நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வந்தாச்சு. இதில் என் வீட்டில் கூட வேறு ஏதோ காப்பர் கலரில் இருக்குது மம்மி. நம்ம அது இது மாதிரி தான் இருக்குது. இப்போ நிறைய இந்த மாதிரி இழுத்து பொடி அதெல்லாம் வந்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே எண்ணெய் காய வைக்கிறேன். எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு. ஓமப்பொடி நான் புரிஞ்சுட்டேன். இதே மாதிரி கிறிஸ்பியாக வருமா? காராப்பாரா மாதிரி? எல்லாமே தேங்காய் எந்த பர்சன்டேஜாலும் கிறிஸ்பியாக வந்தாகணும். அது இந்த ஓசை அடங்கும் போது நிமித்தி போடணும். இப்போ இதில் ஒரு சவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த சவுண்டு நின்றோடனே அதை மறைச்சி போட்டணும். அவன் சவுண்டை வச்சு வந்ததுன்னா ஒரு பக்கம் நிற்கும் போது வெந்தாச்சுன்னு அர்த்தம். திரும்பி போட்டுட்டு எடுத்துக்கணும். மிக்சருங்கிறது உண்மையாக ரொம்ப ஈஸியான விஷயம். நிறைய பேர் நினச்சிருக்கா, ஐயோ 7-10 ஐட்டம் போடணும், ஈஸி கிடையாதுன்னு நினைப்பேன். 7-10 ஐட்டம் போடணுங்கிறதும் இல்லை. ஓமப்பொடியும் போட்டு அந்த பூந்தியும் போட்டு மிக்சர், அதுமாரி அவல், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கலருக்காக வேண்டி கருவேப்பிலை இது போட்டுடலாம். அதாவது மிக்சர் செய்கிற இந்த வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ மிக்சர் இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு தோணும். அவ்வளோ ஈஸியாக இருக்கும் மிக்சர் பண்ணுறது. மிக்சர் பண்ணுங்க. தீபாவளிக்கு பண்ண முடியாட்டி, இப்போ தீபாவளி நாளைக்கு வந்துடுறது, தீபாவளிக்கு பண்ண முடியாட்டி ஒரு நாளைக்கு பண்ணுங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம நிறைய கடைகளில் நிறைய பேர் வாங்குறா. எல்லா டைம்லேயும் மிக்சர் வாங்குறா. இதே வீட்டில் ஒரு பார்ட்டி வச்சா கூட மிக்சர் வாங்குறா இல்லையா? ஒரு பர்த்டே பார்ட்டி குழந்தைங்க மிக்சர் வாங்குறா. ஆமாம். இந்த வாட்டி பட்டாசு வேற வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பேசாமல் பட்டாசு வைக்கிறது நிறுத்திட்டு பக்ஷணம் பண்ணி சாப்பிடுங்க. கரெக்ட். பக்ஷணம் பண்ணி சாப்பிடுங்க. எவ்வளோ பேர் ஆல்ரெடி பட்டாசு வாங்கிட்டீங்கன்னு தெரியல. முடியற அளவு வீட்டில் படுங்க. நம்ம விடுற எண்ணெய் நம்ம குழந்தைகளுக்கு உடம்புக்காகும். நம்மளோட வீடு, நம்முடைய அடுப்பு, நம்முடைய எண்ணெய் நம்ம கையால் செய்கிறது
முடியறவங்க பட்சணங்களை வெளியில் வாங்காதீங்க. அவன் என்ன எண்ணெயில் பண்ணுறானே தெரியாது. அதனால பட்சணம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பட்சணம் வேணால் கேளுங்க, நான் உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். இந்தாச்சா திருப்பி போட்டாச்சா? நான் அடுத்தது ஒரு போட்டு வச்சுக்கிட்டு வச்சுக்கலாம். இப்போ நல்ல கிறிஸ்பாக பொரிஞ்சாச்சு. சூப்பர். இது எண்ணெய் வடியறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஓட்டை சிப்பில் பாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க. அது சாதாரண எல்லாம் அப்பளம் பொரிக்கிறதா யார் வீட்டில் இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் அப்பளாமே பொரிக்க மாட்டோம். யார் வீட்டில்? எங்கள் வீட்டில். புளியும் போது அடுத்த சிம்மில் போட்டுருவோம். கையில் சூடு அடிக்காது. புளிஞ்சு முடிச்சோன்னா ஹையில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பூந்திக்கு மாவு பிசைய போகிறோம். பூந்திக்கு மாவு பிசைய போகிறோம். இது பூந்தி மாவு உள்ளதில் ஈஸி. பூந்தி மாவு பிசைறது உள்ளதில் ஈஸி. நான் கடலை மாவு போட்டுக்கிறேன். சால்ட்டு நிறைய வேண்டாம். ஏன்னா எல்லாத்தையும் சால்ட்டு போடுறோம். ஒவ்வொரு ஐட்டமும் சால்ட்டு போடுறோம். சால்ட் கம்மியாக இருந்தால் அப்புறம் சால்ட்டை போட்டு ஒரு குலுக்கிக்கலாம். சால்ட்டும் சில்லி பவுடரும் போட்டு மிக்சரில் மேலால் குலுக்கிக்கலாம். அதனால் நான் ஒவ்வொரு பொருளையும் நிறைய போடுறேங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் பூந்திக்கு மாவு பிசைறேன். பூந்தி மாவு வந்து நல்லா லூஸாக இருக்கணும். இந்த மாதிரி பிசிபெல்லாபாத் தொட்டுக்கிறது கூட இதை பண்ணிக்கலாம் ஈஸியாக வீட்லேயே. பூந்தி பண்ணலாம். பிசிபெல்லாபாத்துக்கு ரொம்ப மேட்சான விஷயம் வந்து பூந்தி. அதனால் நீங்கள் பிசிபெல்லாபாத்துக்கும் செய்யலாம். ஹோட்டலில் பூந்தி போடுறதுக்கு கேட்டாலே அழுவான், கெஞ்சி கெஞ்சி கேட்கணும். அதனால நீங்கள் பண்ணலாம். இது பூந்தி பண்ணுறது பெரிய கஷ்டமே இல்லை. இதை பாருங்கள், கொஞ்சம் நல்ல லிக்விடாக பிசைஞ்சிருக்கேன், தெரியுறதா? நல்லா லிக்விடாக பிசைஞ்சிருக்கேன். பிசிபெல்லாபாத் போடணும் மம்மி, நீ சூப்பராக பண்ணுவியே. போடலாம். தீபாவளி முடியட்டும். தீபாவளி முடிஞ்சிட்டு ஈவன் அவளுக்கு ஒரு திருநெல்வேலி அல்வா அவியல். திருநெல்வேலினால அல்வா தான் வாயில் வருது. திருநெல்வேலியோட அவியல் போடுற ஐடியா இருக்குது. பட் தீபாவளி முடியட்டும். இப்போது குழம்பு பொடி புரிஞ்சாச்சு. எவ்வளோ வேணால் புரியலாம், நிறைய வேணால் புரியலாம். இப்போ நான் தீபாவளிக்கு புரியறதுனால நிறைய பண்ணலை. தீபாவளிக்கு அப்புறம் ஆஃப்டர் தீபாவளி டைம் இருக்கும்போது நான் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக வேண்டி நான் பண்ணுறதுனால இது 2 எண்ணெய் எடுத்துருக்கேன். அடுத்தது போட போகிறது பூந்தி. அடுப்பை சிம்மில் போட்டுக்கோ. எதை செய்யறாலும் செய்யும்போது சிம்மில் போட்டுக்கோ. செய்து முடிச்சுட்டு பண்ணலாம். இதை இப்படி ஒரு கரண்டி வச்சுருக்கேன். பட் கண்ணா பையில் அப்பளங்கிற பையில் கூட செய்ய முடியும். இப்படி சொட்டு சொட்டா பூந்தி டைப்பில் விழும். அது வந்து நான் பிடிச்சிக்கிட்டுமா? இல்லை, வேண்டாம். இதே போல் இது ஓசை அடங்கும். ஓசை அடங்கினோடனே பூந்தி வெந்தாச்சுன்னு அர்த்தம். இந்த ஹோட்டல்லாம் ஆரஞ்சு கலராக பூந்தி பண்ணுறாங்க. இல்லை, கலர் போடுவோம். அவன் கலர் போடுவாங்க. நம்ம ஆண்களில் எதுவுமே கலர் போடுறதில்லை. கேசரியை தவிர நம்ம எதுலேயுமே கொஞ்சம் அல்வாயில் போடுறோம், இல்லைன்னா கேசரியில் போடுறோம். மற்றபடி சாப்பிட்ற ஃபுட்டில் ரொம்ப உடம்புக்கு நல்ல சமாளிக்கிற கலர் அப்படின்னு சொல்லிட்டு இது சப்போஸ் எங்கள்கிட்ட இருக்க கேசரி பவுடர் ஆரஞ்சு இருக்குது, அதை போட்டு மிக்ஸ் பண்ணினா
ஆரஞ்சு பூந்தி வரும். சில்லி பவுடர் ஜாஸ்தி போட்டால் அந்த கலர் வராது வராது. சில்லி பவுடரோட கூட வராது. எப்போவுமே கலர் ஒன்று போட்டால் தான் கலரும். ஆப்பிள் குழந்தைகள் சாப்பிட்றதுனால எந்த கலரும் மிக்ஸ் பண்ணங்கிறது இல்லை, டேஸ்ட் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். பூந்தி போயிட்டு பூந்தி பொரிஞ்சாச்சு. அடுத்தது முதல்ல போட வேண்டியது அவல். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஏன்னா அவலுங்கிறது ஒயிட்டாக வரணும். நமக்கு கடலையெல்லாம் வறுத்துட்டோம்னா அவல் ஒயிட்டாக வராது. தேங்காய் எண்ணெயோட கலர் மாறிடும். அதனால் முதல்ல போட வேண்டியது அவல். இதுதான் அவல். நல்லா பார்த்துக்கோங்க. மிக்சர் அவல் நல்லா கட்டியாக இருக்கும். முதல்ல போட அவல். அவலை வந்து இந்த மாதிரி கரண்டி இருந்ததுன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே. எண்ணெய்க்குள்ளே டைரெக்டாக போட வேண்டாமா? நாலா பக்கம் மறந்துடும். இதுவே எண்ணெய்க்குள்ளே விழறது. விழாது. அதனால் நாலா பக்கம் மறந்துடும். இப்போ பொறுத்தேவா அவள் பொரிஞ்சாச்சு. பூந்திக்குள்ளேயே சேர்த்து போட்டுடலாமா? எல்லாம் கட்டுறதுக்காக அந்த எண்ணெய் வடிகிறது. ஓகே. இதுவே பாதி மிக்சர் மாதிரி தெரியுது. மிக்சாவடையும் போட்டுட்டு மிக்சருங்கிறது பெரிய விஷயமே இல்லை, ஈஸியாக செஞ்சுடலாம். 1/2 hour தாராளம் உங்களுக்கு போடும். பொருளை எடுத்து வச்சுருந்தாங்க, என்னெல்லாம் போட போகிறதோ அந்த பொருளை எடுத்து வச்சுருந்தா மட்டும் போடும். இல்லை என்ன வேணால் போடலாம். முந்திரி போடலாம். இல்லை நிறைய பேர் கேரட்லாம் போடுறா. நான் கேரட்லாம் போடுறதில்லை. இவன் கேரட்டு உருளைக்கிழங்கெல்லாம் போடுறா. மெயினாக மசாலா இல்லாமல் தான் எங்களுக்கு பிடிக்கும். இந்த இதில் போனால் கடைக்கு போனால் மசாலா மிக்சர் தான் தரான். ஸோ வி ப்ரிஃபர் டு டூ இட் அட் ஹோம். இது அவல் வேலையே முடிஞ்சாச்சு. மொத்த அவலும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது போட வேண்டியது பொட்டுக்கடலை. கடைசியாக போட வேண்டியதான் வேர்க்கடலை. வேர்க்கடலை போட்டோம்னாலே எண்ணெயோட கலர் மாறிடும். ஸோ அடுத்தது நான் போடுறது பொட்டுக்கடலை. ஓ, அதுவும் டேரெக்டாக எண்ணெயில் போட வேண்டாம். இதுவுமே எண்ணெயில் போட வேண்டாம். நல்லா வறந்து கிடைக்கும். இந்த விஷயம் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பாகி கிடைக்கும். எண்ணெய்க்குள்ள போட்டிருக்கோம். பட் பறந்து எண்ணெயில் போடுறத விட வாடுறது கஷ்டம். இது இப்படியே வாரிடலாம். இல்லை வேறு ஒன்றும் இல்லை. இது வாடுறது கஷ்டம். முன்னாடி எங்கிட்ட இந்த கரண்டி கிடையாது. நான் உள்ளே தான் போட்டுன்றேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கரண்டியை வாங்கினேன். நம்ம கரண்டியில் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லி இந்த கரண்டி வாங்கி 10 years ஆச்சு. பட் நான் 20-25 years மிக்சர் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாமே ஆன்டிக் பீஸ் மாதிரி 10 years, 20 years, 30 years, 40 yearsன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் எல்லாம் 30 வருஷம் பாயசாமா? ஆமாம், 30 years முன்னாடி வாங்கினேன். ஸோ எல்லாம் ஆன்டிக் பீஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே நம்ம. இவ்வளோ பதிலாக வச்சுட்டு இருக்கோன்னு அர்த்தம். ஸோ பொட்டுக்கடலையும் கலர் மாறியாச்சு. அதான் வறந்துருக்காமா? அதனால் வருது. இந்த கலர் மாறுமா? வேண்டாமே, எனக்கு தெரியாது. நல்லா இருக்கு, நல்லா கிறிஸ்பாக இருக்கு. இப்போ எண்ணெயில் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை இன்னும் இருக்கிறதுக்கு 2 ஐட்டம் தான். இந்த வேர்க்கடலை ஒன்று கருவேப்பிலை. நல்லா கொஞ்சம் எண்ணெய் வடிய நேரமாகும். எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் போதும்.
சரி, அடுத்தது வேர்க்கடலை. வேர்க்கடலை வந்து வரத்த வேர்க்கடலை கடிச்சா அதே வாங்கிக்கிறது பெட்டர் இல்லையா? அவன் வாசலில் வருவான், இன்னைக்கு வரலை. ஸோ ஆனால் நான் வறுக்கிற வழக்கமும் உண்டு. எப்பவும் வாசலில் வறுக்கிற வண்டி வரும்னு சொல்ல முடியாது. அதான் நான் என்ன வறுக்கவும் செய்யறது உண்டு. நீங்களும் வறுக்கிறது தப்பு இல்லை. வறுத்து கிடைச்சா எல்லாமே ஈஸி, இல்லையாக்க செய்ய எப்படி வறுத்துக்கலாம். இது நல்லா வரவும், நல்லா காஞ்ச எண்ணெயில் வரவும். இப்படி கலர் மாறுறது வெயிட் பண்ணணும். என்னது வெளியே தோல் உள்ள வேர்க்கடலை எல்லாம் மறக்கணுமே. பட் திஸ் இஸ் டைம் கன்சியூமிங். ஸோ உங்களுக்கு மிக்சர்னா கொஞ்சம் டைம், பட் மேக்ஸிமம் எடுத்தாலும் ஆகணும் 1 ஹவருக்குள்ள. ஐட்டம் இப்போ நிறைய பண்ணுறோம், இந்த ஓமப்பொடி நிறைய பண்ணிடுறோம், டைம் எடுக்கும். இல்லை அவசரத்துக்கு 2 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டைம் எடுக்கும். ஈவன் நீங்கள் ஒரு நாள் ஓமப்பொடி பண்ணிவிட்டு பூந்தி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நாள் கூட இதை நீங்கள் வரக்கலாம். அப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது சால்ட்டும் சில்லி பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், செய்யலாம். ஆக்க செய்யுங்க, ஆக்க பஷன் செய்து குழந்தைகளுக்கு கொடுங்க. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், குழந்தைகளுக்கும் அம்மா பண்ணேன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும். கடைகளில் வாங்குறதுல பெட்டர். கொஞ்சம் கூட கலர் மாறும், கொஞ்சம் கூட கலர் மாறும். இப்போ வேர்க்கடலையும் வறந்தாச்சு. அடுத்தது வேணுங்கிறது கருவேப்பிலை போடும்போது அடுப்பை வேணால் ஆஃப் பண்ணிக்கோ. கருவேப்பிலை கொஞ்சம் தெரிக்குமா? அதுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டாமோ நீ? கருவேப்பிலைங்கிறது ஈரப்பசை இருக்கும், அதனால தெரிக்கும். வியூயர்ஸ், நீங்கள் செப்பரேட்டாக ஒரு தடவை கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படி இந்த மாதிரி பயமாக இருக்குது சின்னவா செய்கிறான்னு சொன்னால் கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வெயில உரத்திட்டு கூட எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு வெடிக்காது. அப்படியே கருவேப்பிலை தான் வெடிக்குமே தவிர. அப்படி ஏதாவது பண்ணுங்க. எனக்கே இங்கே பயமாக இருந்துச்சு வீடியோ எடுக்கும்போது. கேர்ஃபுல்லாக இருக்கு. போல மிக்சரோட எல்லா ஐட்டமும் ஓவர். நீ வேணுங்கிறது எண்ணெய் வடிஞ்ச உடனே மிக்சரை கலக்க வேண்டியது. இன்வெட்டி நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இதெல்லாம் பொடிக்கணும். அது நல்லா சி இதை பொடிக்கணும், ஓமப்பொடி பொடி. அப்போ இதெல்லாம் போட்டு கலந்துட்டு உப்புலையும் சில்லி பவுடரையும் போட்டு கலந்துடணும். அவ்வளோ மேலே கொஞ்சம் எண்ணெய் பண்ணிடும். சரி, எல்லாத்தையும் கலந்தாச்சு. பண்ணதெல்லாம் கலந்தாச்சு. இதில் வேணுங்கிறது அடுத்தது கொஞ்சம் சால்ட்டு. ஏன்னா வேர்க்கடலைக்குள்ள சால்ட் கிடையாது, அவலுக்குள்ள சால்ட் கிடையாது, பொட்டுக்கடலைக்குள்ள சால்ட் கிடையாது, கருவேப்பிலைக்குள்ள சால்ட் கிடையாது. ஸோ அதுக்கு வேணுங்கிற சால்ட்டு இதில் நம்ம தூவிக்கலாம். அதனால கொஞ்சம் சில்லி பவுடரும் போடணும். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டாலோ? காஷ்மீரி சில்லி பவுடர் அதுவும் தப்பு இல்லை, போடலாம். இப்போ நாங்கள் எடுத்தே வச்சுக்கல. ஓகே, பரவாயில்ல. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட போட்டுக்கோங்க. மறந்து போச்சு, எடுத்து வச்சுக்கலாம். சாதாரணமாக இந்த பன்னீர் பட்டர் மசாலா அதுக்கெல்லாம் சென்னா அதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுறேன். டெய்லி உள்ள சில்லி பவுடர் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன். வளர்க்கேன். ரொம்ப ஸ்பைசியாக இருக்கணும், டீ கூட குடிக்கிறது ஸ்பைசியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இல்லை ஜஸ்ட் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க காஷ்மீரி சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். காரம் இருக்காது, ஆனால் கலர் இருக்கும் அதில். கரெக்ட். ஸோ மிக்சர் ரெடி. வாவ், இட் இஸ் லுக்கிங் ரியலி பியூட்டிஃபுல். கடையில் வாங்குற மிக்சர் மாதிரியே இருக்குது. ஐ எம் ஷுர் நீங்கள் எல்லாருமே டெஃபினட்டாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க டு ஹாவ் அ ஹோம் மேட் மிக்சர். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.